வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 4, 2024 நேற்று நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் டிஆர்பி ஃபிசிக்ஸ் டிஆர்பி ஃபிசிக்ஸோட யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பற்றி இருக்கிற கொஷின்ஸ் ஒரு 15 அவுட் ஆஃப் 150 கொஷின்ஸில் 15 கொஷின்ஸ் வந்திருந்தது. அந்த 15 கொஷின்ஸை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த கொஷின் நம்பர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் 121. The focal length of the zone plate Fn is given by focal length. ஒரு zone plate டாபிக் கொடுத்துருந்தாங்க, அதில் அதனோட focal length கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. focal lengthக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் எல்லாமே Fn, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியேஷன்ஸை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். n lambda by rn, rn square by n lambda by rn square, rn by n lambda. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம நோட்ஸில் இருக்கிற விஷயத்தை கண்டென்ட்டை நீங்கள் படித்ததை வச்சு ஞாபகம் வச்சு கரெக்டாக இது ஆப்ஷனை கிளியராக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம நோட்ஸில் இந்த விஷயம் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 பேஜ் நம்பரில் ஜோன் பிளேட் அப்படிங்கிற டாபிக் 48ல் ஸ்டார்ட் ஆகுது. 49ங்கிற பேஜ் நம்பரில் இந்த ஃபோக்கால் லென்த் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஃபோக்கால் லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/v மைனஸ் 1/u, 1/f தான் எப்படி எழுதுவோன்னா 1/v மைனஸ் 1/u. அதை எப்படி எழுதியிருக்கோன்னா 1/f ஈக்குவல் டு n lambda by rn ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபோக்கால் லென்த்துங்கிறது என்ன, எஃப்ங்கிறது தான் ஃபோக்கால் லென்த், விச் இஸ் rn ஸ்கொயர் பை n lambda. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன எழுதலான்னா இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் என்னென்னு சூஸ் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். 122. அதாவது இன் அ வெட் ஷேப்டு ஃபிலிம் த ஃப்ரிஞ்ச் வித் இஸ் கிவன் பை. வெட் ஷேப்டு ஃபிலிம் இஸ் நத்திங் பட் ஏர்வெஜ். ஏர்வெஜ்ங்கிற டாப்பிக்கு நியூட்டன்ஸ் ரிங், ஏர்வெஜ் இதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் டாப்பிக்கில் நம்மளுக்கு கவர் ஆகும். இந்த ஏர்வெஜ்ஜுங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்கும்போது பீட்டா, ஃப்ரிஞ்சு வித்னாவே என்னன்னு சொல்லுவோன்னா பீட்டாவை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறோம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan தீட்டாவில் வந்திருக்கு. ஸோ இது நம்ம நோட்ஸ் டீச்சர்ஸ் கேர் அகாடமி நோட்ஸில் எந்த பேஜ் நம்பரில் இந்த கொஷின்ஸ் 123 வந்திருக்கு 122 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45ல் கவர் ஆகுது. 45 முன்னாடியே ஏர்வெஜ் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 45ல் எப்படி என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fringe with beta is equal to lambda by 2 mu theta அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட், நமக்கு வந்திருக்கிற ஆப்ஷன் என்ன, lambda by 2 mu of tan theta அப்படின்னு வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ 122க்கு lambda by 2 mu tan theta அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 123. மேட்ச் த ஃபாலோயிங். flint quarter wave plate specific rotation elliptically polarized light. இப்போது இது எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குவார்ட்டர் வேவ் பிளேட் நம்மளுக்கு இதில் ஃப்ளிண்ட்டுக்கு தெரியல, ஃப்ளிண்ட்டுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் அதை விட்டுருங்க. நம்ம எந்த டாபிக் இதில் கிளியராக படிச்சிருக்கோம், ஆப்டிக்ஸில் குவார்ட்டர் வேவ் பிளேட் படிச்சிருப்போம். தென் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் எதுக்கு ஃபிட் ஆகுது, இந்த 4 ஆப்ஷனும் எதுக்கு சரியாக ஃபிட் ஆகும், மேட்ச் ஆகுங்கிறது செக் பண்ணலாம். ஸோ குவார்ட்டர் வேவ் பிளேட் அப்படிங்கிற விஷயம் பாருங்கள். இதில் குவார்ட்டர் வேவ் பிளேட் ஆர் யூஸ்டு டு டேர்ன் லீனியர்லி போலரைஸ்ட் லைட் இன்டூ என்ன போலரைஸ்ட் லைட்னு படிச்சிருக்கோம், சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டு. அப்போ ஆப்ஷன் பிக்கு எது ஆன்சராக இருக்கணும், சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட்டு தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பிக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 4ஆக இருந்திருக்கலாம். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். இந்த பக்கம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 73ல் வந்திருக்கு. இது 63ங்கிற பேஜ் நம்பர் நம்ம நோட்ஸில் கவர் ஆகுது. 73ல் தீட்டா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் எப்படி, தீட்டா ஈக்குவல் டு SCL ஆர் S ஈக்குவல் டு என்ன வந்திருக்குது, தீட்டா பை CL. இங்கே இருக்குதுங்களா, தீட்டா பை LC. அப்போ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் சிக்கு என்னென்னு போடலாம், சிக்கு 2ங்கிற ஆப்ஷனை போடலாம். ஸோ இந்த ரெண்டை வச்சு நீங்கள் என்ன அடுத்தது கண்டுபிடிச்சிட முடியும், ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், பிக்கு 4ம் சிக்கு 2ம் வர்ற ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன்
டி. மற்றது எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏ ஃப்ளிண்ட் கிளாஸ் க்ரௌன் கிளாஸ் அப்படிங்கிற 2 விஷயம் படிச்சிருப்போம். ஃப்ளிண்ட் கிளாஸ் ப்ரிசம், க்ரௌன் கிளாஸ் ப்ரிசம்னு. அப்போது ஏக்கு ஆப்ஷன் என்னவாக இருந்திருக்கும்? 3 அப்படின்னு இருந்திருக்கும். ரைட்டு. மீதி என்ன? டியோட ஆப்ஷன் என்ன? எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட். ஜென்ரலாகவே எலிப்டிக்கலி போலரைஸ்ட் லைட்னா அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ் என்ன? which is nothing but lambda by 4. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபார் அன் ஆப்டிக்கல் ஃபைபர் வித் ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸ் of core and cladding are 1.5 and 1.9 respectively, fractional refractive index. இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம கோருக்கும் கிளாடிங்க்கும் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி எடுத்துக்கிறோன்னா 1.5 and 1.49 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1.5 இது N1 இதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது N2ன்னு எழுதலாம். ரைட்டா? அப்போது ஃப்ராக்ஷனல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவா வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ராக்ஷனல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, refractive index of core is always greater than the refractive index of cladding. நம்ம 1 மார்க்கில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிற விஷயம் எதை பொறுத்து தான் இருக்குன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸை பொறுத்து தான் இருக்கும். அப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஃபார்முலா ஃப்ராக்ஷனல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டெல்டாவை எப்படி எழுதலான்னா N1 minus N2 divided by N1 அப்படிங்கிறது இதனோட ஃபார்முலா. அப்போ N1 minus N2 divided by N1 என்ன? 1.5 minus 1.49 divided by 1.5. அப்போ என்ன வருங்க? நீங்கள் கால்குலேட் பண்ணி இது ரெண்டுனுடைய டிஃப்ரென்ஸு 0.1 by 1.5. 0.1 by 1.5 போட்டிங்கன்னா 0.1 அப்படிங்கிறது 0.00666666ன்னு போகும். ஆப்ஷனு 6667. அப்போது இந்த கொஷனுக்கான ஆப்ஷன் 125க்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 0.660067 அப்படிங்கிறது இதனுடைய ஆப்ஷன். ரைட்டு. நெக்ஸ்ட்டு 126 மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே என்னென்னா அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சிலபஸில் அப்படியே ஒரு டாப்பிக்னுடைய டெஃபனிஷன் தான் இது ஆப்ஷனாகவே வந்திருக்குது. இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன? இன்டர்ஃபரன்ஸ்னால் சூப்பர் பொசிஷன் தான், நம்ம சூப்பர் இம்போசிங் ஆஃப் 2 வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். டைஃப்ராக்ஷனாக பெண்டிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். போலரைசேஷன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் நம்ம போலரைசேஷன் போல். லேசர்னால் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கான நோட்ஸ் பாருங்கள், நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி நோட்ஸில் போலரைசேஷன் இஸ் பாசிபிள் இன் என்ன வேவ்னு நான் பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கிற இடத்துல நான் அதை பற்றி டிஸ்கஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பேஜ் நம்பர் 135 நம்ம நோட்ஸில் இருக்கும். போலரைசேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதை போலரைசேஷனுக்கு அப்போ என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? போலரைசேஷன் ஆப்ஷன் சிக்கு 4 அப்படின்னு எடுத்துக்கலாம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு. நெக்ஸ்ட்டு இந்த நோட்ஸில் பாருங்கள், டைஃப்ராக்ஷன் பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் த வேவ்ஸ் இஸ் செட் டு பி டைஃப்ராக்ஷன். அப்போ டைஃப்ராக்ஷன் ஆப்ஷன் பிக்கு என்னது? 1 பெண்டிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன? சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 லைட் வேவ்ஸ். டெஃபினிஷன்லேயே இருக்குது, எடுத்துனையுமே வந்துருச்சு. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஆப்ஷன் ஏக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அப்படித்தான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன்ஸ் ஏபிசிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டிக்கு மிச்சம் என்ன இருக்குது? ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் இருக்குது, ஆப்ஷன் டி. இப்போ இந்த ஆப்ஷன் எது வருது? ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். 127. இஃப் த ரிலேஷன் பிட்வீன் refractive index of extraordinary ray and ordinary ray is NE less than N0, then அந்த கிறிஸ்டல் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாசிட்டிவ் கிறிஸ்டல், நெகட்டிவ் கிறிஸ்டலாக, நியூட்ரலாக, குவாட்ஸ் கிறிஸ்டலான்னு சொல்கிறோமாங்கிறது இது நம்ம நோட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஹைஜன்ஸ் தியரி ஆஃப் டபுள் ரிஃப்ராக்ஷனில் நெகட்டிவ் கிறிஸ்டல் கண்டிஷன் என்ன, பாசிட்டிவ் கிறிஸ்டல் கண்டிஷன் என்னங்கிறத படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் கிறிஸ்டல் கண்டிஷன் பாருங்கள், N0 லெஸ் தேன் NE அப்படின்னா அந்த கிறிஸ்டல் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோன்னா பாசிட்டிவ். அதே நெகட்டிவ் கிறிஸ்டல்ஸுங்கிறது என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கரஸ்பாண்டிங் டு எக்ஸ்ட்ராடினரி ரே இஸ் லெஸ் தேன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஆர்டினரி ரே இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அப்போ NE லெஸ் தேன் N0னா அது என்னன்னு சொல்கிறோம்?
நெகட்டிவ் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நோட்ஸ்லேயே இந்த பாயிண்ட் அப்படியே கவர் ஆகுது. ஸோ அப்போ NE less than N0னா அது என்ன கிறிஸ்டலு? நெகட்டிவ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது இது ஆப்ஷன். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் 2 beams ஆஃப் லைட் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 பீம் ஆஃப் லைட்னோட இன்டர்ஃபரன்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி ஆர் 9I0 and 4I0 respectively. I0 is constant, then the ratio of intensities of the 2 beam. I0 கான்ஸ்டன்ட்னு எடுத்துகிட்டு அதனுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னவா வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்குற 1 மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 113 113வது 1 மார்க்கில் இதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம மேலே அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் நான் நடத்தியிருந்தேன். மேக்ஸிமம் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? இதில் ஐமேக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 9I0, ஐ மினிமம் 4I0ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ மேக்ஸிமம் 9I0 ஒரு வேல்யூ, இன்னொன்று என்னதுங்க, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 9I0, மினிமம் வேல்யூ இஸ் 4I0. அதில் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லிட்டாங்க? I0 கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போது ஐமேக்ஸ் பை ஐ மினிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐமேக்ஸ் எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் I1, இது I1 எடுத்துக்கலாம், இது I2ன்னு எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னங்க, √9 ப்ளஸ் √4 த ஹோல் ஸ்கொயர். என்ன ஆகும்? √9 3 ப்ளஸ் 2, √4 is 2, அப்போது 5 ஸ்கொயர். ஐமேக்ஸுங்கிறது 5 ஸ்கொயர் விச் இஸ் 25 கிடச்சிருச்சு. ஐ மினிமம் வாங்க. ஐ மினிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரூட் ஆஃப் I1 minus root of I2 the whole square. 9 minus √9 minus √4 the whole square. √9 என்ன? 3 minus 2 the whole square which is 1 square. அப்போ I minimum equal to 1. இப்போ நம்மளுக்கு ரேஷியோ என்னங்க? I max by I minimum. அப்போ 25 divided by 1 or 25 is to 1. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி கொஸ்டினை நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அதனோட ரேஷியோ 1:4ன்னு கிடச்சிருக்குது. அதே மாதிரி இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Half wave plate introduces a phase difference between extraordinary and ordinary wave is pi. அதாவது ஹாஃப் வேவ் பிளேட் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா பைங்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் குவார்ட்டர் வேவ் பிளேட் இன்ட்ரடியூசஸ் அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ராடினரி ரே அண்ட் ஆர்டினரி வேவ் இஸ் π/2. ஸோ ஆர்டினரி வேவ்க்கும் எக்ஸ்ட்ராடினரி வேவ்க்கும் இடையில் குவார்ட்டர் வேவ் பிளேட் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா π/2 அளவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஆப்ஷனுக்கு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எமர்ஜிங் வேவ் இன் குவார்ட்டர் வேவ் பிளேட் இஸ் 90 டிகிரி. அப்போ குவார்ட்டர் வேவ் பிளேட்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி. நாம் இதை மல்டிபிள் 1 மார்க்கில் பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 136 பார்த்துருக்குறோம். அடுத்தது கொஷின் நம்பர் 129. ரைட், பேஜ் நம்பர் 126 பார்த்துருக்குறோம். தென் அடுத்தது half wave plate எவ்வளோ? அடுத்த கொஷினை பாருங்கள். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த எமர்ஜிங் வேவ் இன் half wave plate. half wave plate என்னென்னு பார்த்துருக்குறோம்? 180 டிகிரின்னு பார்த்துருக்குறோம். ஸோ 180 டிகிரி இஸ் நத்திங் பட் பை, 90 டிகிரி இஸ் நத்திங் பட் π/2. அப்போ குவார்ட்டர் வேவ் பிளேட்டுக்கு π/2வும் ஹாஃப் வேவ் பிளேட்டுக்கு பையும் கொடுத்துருக்கான் இதில். அப்போ இது கரெக்டான ஆப்ஷன். அப்போது என்ன தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன்னா both statement 1 and 2 are correct. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். If unpolarized light of intensity 4I0 is incident on a polarized light, then the light transmitted through the polarizer is. இதில் லைட் நாட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூன்னு கொடுத்துருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட்டட் த்ரூன்னு கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் 2I0 தான் வரும். ஏன்னா எவ்வளோ லைட்டு நம்ம அன்போலரைஸ் லைட் உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, போலரைசருக்குள்ளே வரும்போது ஹாஃப் த லைட் தான் உள்ளே வரும். அப்போ பாதி உள்ளே டிரான்ஸ்மிட் ஆகும், பாதி டிரான்ஸ்மிட் ஆகாமல் போயிடும். பாதிங்கும் போது என்ன ஆகும்? 4I0 divided by 2 which is nothing but 2I0 தான் உள்ளே போகும்,
உள்ளே போகாதது எவ்வளோ அப்படின்னா 2I0. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அன்போலரைஸ் லைட் போலரைசருக்குள்ளே போகுது. அன்போலரைஸ் லைட் உங்களுக்கு அந்த அன்போலரைஸ் லைட் என்னவாக இருக்குது, ட்வைஸ் த வேல்யூவாக போகுது. பட் ஒன்ஸ் போலரைசருக்குள்ளே போனதுக்கப்புறம் அதனோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 2I0 இருந்தது என்னவாயிருச்சு, I0 டிவைடட் பை 2I0/2 மாறிடுச்சு. அது என்னாகும், which is equal to simply I0ன்னு மாறிடும். இதே 4I0 உள்ளே போயிருந்துச்சுன்னா பாதி தான் வெளியே வரும். அப்போ 2I0 தான் வரும், பாதி போகவே போகாது, பாதி தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ரம் தட் ஃபிகர் யூ கேன் ரைட் தட் இட் இஸ் 2I0. நெக்ஸ்ட்டு 156 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 121லேருந்து 130 வரைக்கும் ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட் 8 கொஷின்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கொஷின்ஸ் எங்கே கண்டினியூ ஆகுதுன்னா 156லேருந்து 160 வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அதில் 156th கொஷின் பார்க்கலாம். 156th கொஷின் என்ன அப்படின்னா, த காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசம் த கண்டிஷன் ஃபார் டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன். நம்மளோட நோட்ஸில் நம்ம டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன், டீவியேஷன் வித்தவுட் டிஸ்பர்ஷன் 2 டாப்பிக்குமே நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கொஸ்டினுக்கு இது டைரெக்டாக ஃபைனலாக கிடச்ச ரிசல்ட்டை வச்சு கொடுத்துருக்குறான். ஃபைனலாக கிடச்ச ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எடுத்து உள்ளே போடணும். அதுதான் நம்மளோட வேலை. டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் நம்மளோட நோட்ஸில், புக் நோட்ஸில் பேஜ் நம்பர் 15ல் இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறோம். இதுதான் டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷனோட ஃபைனல் ரிசல்ட். n1 - 1 n1ங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ μ-1 இன்ட்டு A இன்ட்டு ω1 - ω2. இதுதான் நம்ம புக் நோட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டு. இது டெல்டான்னு கொடுத்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்குறான், நம்ம நோட்ஸில் என்னது μ-1 இன்ட்டு A இன்ட்டு ω1 - ω2. இதை நம்ம நோட்ஸில் இருக்கிற விஷயம் டெல்டான்னு எடுத்துருப்போங்க. டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் இவன் எங்கே மாதிரி என்ன கொடுத்துருக்கான், ΔV - ΔR, அதாவது வைலட் மைனஸ் ரெட் கலருக்கு கொடுத்துருக்குறான். μ-1 இன்ட்டு A. அப்போ ஆப்ஷன் எய்தர் ஏவாக வரணும் இல்லைன்னா சியாக வரணும். அடுத்தது ஒமேகா ப்ளஸ் ஒமேகா டேஷ், ஒமேகா மைனஸ் ஒமேகா டேஷ். நம்மளுக்கு என்ன இருக்குது, ω1 - ω2. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்கள். நம்ம இங்கே ஒமேகாவை ω1 எடுத்திருக்கோம், ஒமேகா டேஷ் எப்படி எடுத்திருக்கோம், ω2 எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் கார்லேட் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஃபார் 156th கொஸ்டின். அடுத்த 157 கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா, 2 glasses have dispersive powers in the ratio 2:3. 2 கிளாஸ் எடுத்துக்கிறோம், அதனோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3ன்னு இருக்குது. இந்த கிளாஸஸ் வந்து தே ஆர் டு பி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் அன் அக்ரோமேட்டிக் அப்ஜெக்டிவ். ஆக்சுவலாக இது ப்ராப்ளம் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டிய ப்ராப்ளம், ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். அக்ரோமேட்டிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கால் லென்த் 20 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கால் லென்த் ஆஃப் த லென்ஸு F1 என்ன F2 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறான். இந்த கேண்டிடேட் பாருங்கள் கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். 2 கிளாஸோட டிஸ்பர்சிவ் பவரை எப்படி எடுத்துட்டோம், 2:3ன்னு எடுத்திருக்கோம். ஃபோக்கால் லென்த் என்னென்னு எடுத்திருக்காங்க, அக்ரோமேட்டிக் அப்ஜெக்டிவ்க்கு 20 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்காங்க. நம்ம நோட்ஸில் இதே அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் ஆஃப் 2 lenses placed in contactல நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். தட் இஸ் ω/f ஈக்குவல் டு மைனஸ் ω'/f ஆர் f' ஈக்குவல் டு மைனஸ் f ω'/ω. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த சம்மை போடணும். என்னென்னா f' இஸ் ஈக்குவல் டு மைனஸ் f இன்ட்டு ω'/ω அப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சம்மை போடணும். ஆர் இந்த சம்மை சிம்பிளாக இங்கே இருக்கிற ஃபார்முலாவை வச்சு இப்படியே போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே போடலாம். ω/f ஈக்குவல் டு மைனஸ் ω'/f'. எப்படி போடலாம், ω/f ஈக்குவல் டு மைனஸ் ω'/f'. இந்த ஃபார்முலா வச்சே போடலாம். இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா f1 f2ன்னு வச்சுக்கலாம். ω1/f1 ஈக்குவல் டு மைனஸ் ω2/f2. ஏன்னா இந்த டேஷ்னு ஓட்டணும் நம்மளுக்கு போடுற கஷ்டமாக இருக்கும். அதனால் ω1/ω2 ஈக்குவல் டு மைனஸ் f1/f2. நமக்கு என்ன தெரியுங்க, ω1 வந்து 2 வேல்யூ, இதிலிருந்து ω2 வந்து 3ன்னு தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/3 ஈக்குவல் டு மைனஸ் f1/f2 ஆர் மைனஸ் f2 ஈக்குவல் டு மைனஸ் 3/2 f1.
ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஃபோக்கால் லென்த்தோட ஃபார்முலா 1/f = 1/f1 + 1/f2. எஃப் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் எஃப், இது ஒமேகா 1, இது ஒமேகா 2, கேபிட்டல் எஃப் இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ 1/20 = 1/f1. f2 என்னன்னு கொடுத்துட்டோம், இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -2/3f1. ஓகேங்களா. இப்போது f1 எல்சிஎம் ஆகிடுங்க. 1/20 = 3f1. இதில் எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 3f1. 3 - 2 which is equal to 1/3. 1/3f1 நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா. அப்போது 1/20 = 1/3f1 or f1 = 20/3. f1 20/3ன்னு போட்டால் என்ன வேல்யூ வருங்க, 20 / 3. 6 3s are 18. மறுபடியும் 2 வரும், அது மறுபடியும் 6 3s are 18. ஸோ 6.6.666666ன்னு போகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 6.67 சென்டிமீட்டர் ஃபோக்கால் லென்த் ஃபார் ஃபஸ்ட்டு f1. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் f1 = substitute f1 value in f2. f1 as 20/3 in f2. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது f2 என்னென்னு எடுத்திருக்கோம், -3/2 f1 தான் இதிலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ -3/2 × 20/3. அப்படியே 3 கேன்சல் ஆயிரும், என்ன வருங்க, -20/2 which is equal to -10 சென்டிமீட்டர். அப்போ 6.67 ஒன்று, 10 சென்டிமீட்டர் ஒன்று. அழகாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்க, ஆப்ஷன் சி. கரெக்டாக இந்த ஸ்டூடெண்ட் அதே கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, in a Newton's ring experiment, the diameter of the 10th ring changes from 1.40 centimeter to 1.27 centimeter. When a drop of liquid is introduced between the lens and glass plate, then the refractive index is. இப்போ நியூட்டன்ஸ் ரிங்கில் நம்ம டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய 10th ரிங்கோட டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 1.40 சென்டிமீட்டர், இன்னொன்று 1.27 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு டயாமீட்டரோட வேல்யூ கொடுத்தாச்சு. when a drop of liquid is introduced between the lens and glass plate, லென்ஸ்க்கும் கிளாஸ் பிளேட்டுக்கும் இடையில கிளாஸ் பிளேட் வச்சுருப்போம், அதுக்கு மேலே தான் நம்ம லென்ஸை வைப்போம். இந்த லென்ஸ்க்கும் கிளாஸ் பிளேட்டுக்கும் இடையில முதல்ல கிளாஸ் பிளேட் வச்சுட்டு ஒரு ட்ராப் லிக்விடை வச்சுட்டு அதுக்கப்புறம் லென்ஸை வச்சா எவ்வளோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதா கொஸ்டின். நமக்கு ஏற்கனவே நம்ம நோட்ஸில் நம்ம டயாமீட்டர் ஆஃப் நியூட்டன்ஸ் ரிங் படிச்சிருக்கோம். dn = √4n 4n. என்னங்கிறது இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு r lambda. ஆர் அதர்வைஸ் இதை எப்படி எழுதலான்னா d1² / d2². ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் = d1² / d2². d1ங்கிறது என்னதுங்க, 1.40 / 1.27 the whole square போட்டோம்னா 1.1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 1.1 கிடைக்கும். 1.1 the whole square which is equal to 1.21. அதுதான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ, which is nothing but from the formula you have to derive this value. 1.215ங்கிறது இதனுடைய ஆன்சர். கேண்டிடேட் கரெக்டாக இது ஆன்சர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, in fiber optics numerical aperture is defined as. ஃபைபர் ஆப்டிக்ஸில் நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னு எழுதுவோம்னா, நியூமரிக்கல் அப்பர்ச்சரை சைன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எழுதுவோம். சைன் ஆஃப் n1 - n2 ஆர் சைன் ஆஃப் μ1 - μ2, சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதனுடைய ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன் ஏ சைன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் தவிர கொசைன் வராது. இவங்க தெரியாமல் தப்பாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் 158. ஆக்சுவலாக பிகாஸ் இது நம்ம நோட்ஸில் இல்லை இந்த பாயிண்ட்டு. 158th கொஸ்டின், ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இஸ். இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸில் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் நான் லேசருக்கு கொடுக்கல, பட் அவன் பாருங்கள் இன் டெப்த்தாக ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு. பட் இந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். சர்ச் பண்ணி பார்த்தோம். ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இஸ் A21/B21.
அதாவது A21/B21னா இது எனர்ஜி லெவல் E1, இது எனர்ஜி லெவல் E2. ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மேலே இருக்கிற ஆட்டம் கீழே வரணும், தூண்டுதல்னால வரணும். 2 1 மேலிருந்து கீழே வரணும். ஸோ A21/B21 ஈக்குவல் டு இது நம்மளுக்கு பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லாலிருந்து கண்டுபிடிச்ச ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஒரே வேல்யூ தான். லெஃப்ட்டில் வர்றது தான் நம்ம என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 159. இந்த கொஸ்டின் நம்ம நோட்ஸில் இல்லை, 2 கொஸ்டின் தான் இல்லை. இஃப் எஃப் இஸ் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் மியூ இஸ் த ரெடியூஸ்டு மாஸ் ஆஃப் த மாலிக்யூல், தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் டயட்டாமிக் மாலிக்யூல், ராமன் எஃபெக்டில் இருக்கக்கூடிய டயட்டாமிக் மாலிக்யூலில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கேண்டிடேட் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். தட் இஸ் நியூ ஈக்குவல் டு 1. ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் வந்து 1/2π. ஒரு விஷயம் 2πங்கிற விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான், கேபிட்டல் எஃப்னு கொடுத்துருக்கான். இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று தான் வரும். அடுத்தது மியூங்கிறது ரெடியூஸ்டு மாஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்போ ரெடியூஸ்டு மாஸ் வச்சு பார்க்கும்போது என்னாகும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன்சரே பார்த்திங்கன்னா 3க்கு கேபிட்டல் F/μ வந்திருக்கு. அப்போ F/μ தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். கொடுத்துருக்கிறது கொஸ்டின்லேயும் F/μ கேபிட்டல் F/μன்னு கொடுத்துட்டான். நமக்கு 1/2πங்கிற விஷயம் தெரிஞ்சுதுன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். 1/2π ரூட் ஆஃப் F/μங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.